ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நாள்தோறும் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் நம்ம 29 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 29வது ஸ்லோகங்களில் இருந்த 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவான் ஒரு யோகியினுடைய 4 நிலைகள் பற்றி சொல்கிறாரு. அதில் போன ஸ்லோகத்தில் ஆத்மாக்கள்னு பார்க்கும்போது, அதாவது உடலை தாண்டி ஆத்மாக்கள்னு பார்க்கும்போது எல்லாரும் சமம்னு பார்க்கக்கூடிய நிலை அப்படின்ட்டு பகவான் சொன்னார். இது முதல் பார்வையில் ரொம்ப கஷ்டம்னு தோணினாலும், ஆனால் அந்த உடலெல்லாம் தாண்டி ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு ஒன்று மட்டுமே, அறிவே உருவம்னு மட்டும் பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு சாத்தியம், சரி இது முடியுமானது அப்படின்றது நமக்கு தோணலாம். இப்போ அடுத்து 30வது ஸ்லோகத்தில் அடுத்த நிலை பற்றி சொல்கிறாரு. அதாவது தன்னை பரமாத்மான்னு சொல்லும்போது பகவான் தன்னை பரமாத்மாவுக்கே சமமாக பார்க்கும் நிலைன்னு. அது எப்படி நம்மளும் பகவானுக்கு சமமாக ஆயிடலாமா என்ன? அப்போ நமக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லையா? எல்லாருமே சமம் தானா அப்படின்னா என்ன சொல்ல வராருன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 30வது ஸ்லோகம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யார் ஒருத்தர் மாம் சர்வத்திர பஷ்யதி, என்ன எல்லா இடத்துலையும் எங்கும் இருப்பவராக பார்க்குறாங்களோ, சர்வஞ்சமயி பஷ்யதி, அதே போல் எல்லாத்தையும் எல்லாரையும் எனக்குள்ள பகவான், தட் இஸ் பகவான் தனக்குள்ள அப்படின்றார், எனக்குள்ள பார்க்குறாங்களோ, தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் காட்சி கொடுக்காம போகிறதில்ல. சச்சமேன பிரணஷ்யதி, அவங்களும் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இதில் சமமா அப்படின்னா என்ன நிலையில் பார்க்கணும்? பகவானை எல்லாருக்குள்ளேயும் பார்க்குறாரு, அதே போல் எல்லாமே பகவானுக்குள்ளே இருக்குது அப்படின்றத அறிஞ்சிக்கக்கூடிய இந்த நிலை. அதனால எப்படி பரமாத்மாவுக்கு சமமாயிடலாமா அப்படின்னு பார்த்தா, இந்த உடலை தாண்டி அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, ஜீவாத்மான்னு சொல்கிறோம். இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை போல் 8 சிறப்பான குணங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபகத பாப்மா, அதாவது பாவங்கள் இனி தீண்டாது. இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த யோகத்தை செய்ய 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 இந்த ஆத்ம சாட்சாத்காரம்னு அடையும் போது அந்த சமயத்தில் பாவங்கள் எதுவுமே தீண்டாதுன்னு அந்த நிலை, அது ஒன்று. அடுத்து விஜிகத்சக, அதாவது பசி இனிமே இருக்காது. அடுத்து தாகம் இனிமே இருக்காது. மரணம் இருக்காது. ஏன்னா ஆத்மாவுக்கு மரணமே கிடையாதே, அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. மூப்பில்லை, வயசாகாது. ஆமாம், ஆத்மா அறிவே உருவமானது. அப்போது எந்த விதத்துலையும் அது மாற்றம் அடையாதுங்கும் போது வயசும் ஆகாது. எல்லா நல்ல பண்புகளே இருக்கும். ஏன்னா அறிவே உருவமானதுக்குன்றதுக்கு தப்பான குணங்கள் எதுவும் இருந்துட போகிறதில்ல. அதே போல் எல்லா காரியங்கள்லையும் வெற்றி. ஏன்னா எப்போ இந்த உடல் வருதோ, இந்த பிறப்புன்னு ஒன்று வருதோ, அது கூட சேர்ந்து தான் நமக்கு பாவங்கள் புண்ணியங்கள் கர்மங்கள் எல்லாம் சேர்ந்து அதனால் பல விஷயங்கள் செய்கிறோம். அதனால் செய்ய முடியுது, செய்ய முடியாமல் போயிடுது. இந்த ரஜோகுணம் தமோ குணம் இதெல்லாம் இருக்கிறதுனால. ஆனால் ஆத்மான்னு பார்த்தா இதெல்லாம் தாண்டினது இல்லையா? அப்போ எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்ட்டு சோகமே இருக்காது. ஏன்னா ஆத்ம விஷயத்தில் மட்டுமே தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். உலக விஷயங்களில் ஈடுபடலைங்கும் போது அப்போது நமக்கு சோகத்துக்கான இடமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி 8 விஷயங்களில் நம்ம பரமாத்மாவுக்கு சமம் அப்படின்ட்டு இங்கே பகவான் சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வேகமாக ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில். அப்போது ஒரு சிறுத்தையை போல் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுத்தையை போல் அப்படின்னா சிறுத்தையை போல் கர்ஜிப்பாங்க, காட்டில் வாழ்வாங்க, 4 கால்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்த்து சிறுத்தை போல் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிறுத்தையை போல் வேகமாக ஓடுறாங்கன்னு தான் அர்த்தம். அதே போல் இந்த இடத்துல ஆத்மா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பரமாத்மாவுக்கு சமம்னு சொன்னால் எல்லா விஷயங்கள்லையும் கிடையாது. அந்த ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8 குணங்களில் நம்ம பரமாத்மாவுக்கு சமம்னு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் என்னென்னு பகவான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.